ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குக்கிங் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்கும் எங்களோட நன்றிங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட சப்போர்ட்ஸ் இல்லாமல் எங்களால் இந்த 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கவே முடியாது. ஸோ இந்த கிரெடிட்ஸ் எல்லாம் முழுக்க ஃபர்ஸ்ட் என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண அந்த ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைபர்லேருந்து இந்த 100வது சப்ஸ்கிரைபர் வரைக்கும் உங்களையே சேரும். இந்த சந்தோஷத்தை உங்கள் கூட ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபியை செஞ்சுக்கிட்டே கொண்டாடலாம்னு இருக்கேன். ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபியை பார்க்கலாம். நம்ம செய்ய போகிறது கோதுமை மாவில் பால் போட்ட பர்ஃபி தாங்க. இதுக்கு முதல்ல நம்ம 1/2 கப்பு கோதுமை மாவை ஒரு பேனில் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்தெடுத்துக்கலாம். நான் ரொம்ப மனக்குழப்பத்துலேயும் மனக்கசத்துலேயும் இருந்த காலத்தில் என்னோடய கான்சன்ட்ரேஷனை திசை திருப்புறதுக்கு எனக்கு ஒரு பாதை தேவைப்பட்டது. என்னையே நான் பிஸியாக்கிக்கணும்னு நினச்சேன். அதை நல்வழியிலையும் இருக்கணும்னு நினச்சேன். அட் த சேம் டைம் அது பிறருக்கும் உபயோகமானதாக இருக்கணும்னு நினச்சேன். அந்த ஒரே காரணத்துக்காக தாங்க யூடியூப்பை தேர்ந்தெடுத்தேன். எல்லா பிள்ளைங்க மாதிரியும் எனக்கும் முதல் ஆசான் எங்கள் அப்பா தாங்க. சமையலையும் சேர்த்து தான். முழுக்க எங்கள் அப்பா கொடுத்த ஊக்கத்தால் தான் என்னால் இந்த வரைக்குமாவது வர முடிந்ததுங்க. அடுத்து என்னோடய ஹஸ்பண்டுங்க. எனக்கு இன்னொரு பில்லர் அவர் தான். அவரோட சப்போர்ட்னால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். நான் ஒன்றும் பெரிய செஃப்லாம் இல்லைங்க. சாதாரணமாக வீட்டில் தெரிஞ்சதை சமைக்கிற பிள்ளை தான். ஏதோ எனக்கு தெரிஞ்ச சமையலை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பு ஆஃப்லேயே இருக்கட்டும். இதில் 1 கப் பால் ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்ச கோதுமை மாவை கொஞ்சமாக கொட்டிக்கலாம். கோதுமை மாவு இந்த பாலோடு நல்லா மிக்ஸ் ஆகி கரையிற வரைக்கும் இப்படி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அடுப்பை ஆன் பண்ணி அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. அப்படி உங்கள்கிட்ட நன்ஸ்டிக் பேன் இருந்துச்சுன்னா அதில் செய்யுங்க, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பட் நன்ஸ்டிக் பேனாக இருந்தாலும் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லாட்டினா அடி பிடிச்சிரும். இந்த டைமில் எனக்கு ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ண அந்த நல்ல உள்ளத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேங்க. இப்போ இந்த 100வது சப்ஸ்கிரைபரை பார்க்குறப்ப கிடைச்ச சந்தோஷம் அந்த முதல் சப்ஸ்கிரைபரை பார்க்குறப்பையும் கிடைச்சதுங்க. ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணிட்ட மாதிரி இருந்துச்சு அப்போவே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சமையலை பார்க்கலாம். இப்போ ஒரு 2 கரண்டி நெய் இதில் போடுங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும்ங்க. அடிப்பிடிச்சிடாமல் பார்த்துக்குங்க. அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இது கூட 1 கப் சீனி ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடலாம். சீனி இது கூடவே கரையுங்க. நீங்கள் வெள்ளை சீனிக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையோ இல்லை கருப்பட்டியோ கூட கலந்து செய்யலாம். அது இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கலரும் சேஞ்சாக இருக்கும். பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க. இப்போ இது கூட லைட்டாக கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம் வாசத்துக்கு. இந்த மாதிரி இனிப்பு பலகாரம்லாம் ஜீரணம் ஆகிறது ரொம்ப நேரம் பிடிக்குங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி ஏலக்காய்லாம் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஏலக்காய் ஜீரண சக்தியை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தூண்டி விடுங்க. அதுக்கு தான். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ மாவு நல்லா திக்காயிருச்சு பார்த்தீங்களா? இப்போ இது கூட குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆல்மண்ட் ஃப்ளேக்ஸ் போட்டுக்குங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கிண்ட மாவோட கன்சிஸ்டன்சி மாறிக்கிட்டே வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் பேனில் ஒட்டாமல் அப்படியே மேலால் வரணும். இப்படி தான் ஒட்ட மாட்டுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் வரணும். அவ்வளோதாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்படி ஒரு பாத்திரத்தில் பேக்கிங் பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் நெய் கூட தடவி விடலாம். இப்போ நம்மளோட பர்ஃபி மாவை இதில் கொட்டிக்கலாம். நெய் தனியாக வந்திருக்குது பார்த்தீங்களா? இதுதான் சரியான பதங்க. இப்படி கொட்டிக்கலாம். கொட்டிட்டு ஒரு ஸ்பூனில் லைட்டாக நெய் எடுத்து வச்சுக்கிட்டு
அதை தடவி தடவி இந்த மாதிரி சரி சமமாக ஆக்குங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நான் இன்னும் ரீச் பண்ண வேண்டியது ரொம்ப தூரமாக இருக்குது. ஸோ ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் அஸ். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விஷயங்க, நம்ம சேனலோட நேமை சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ எங்களோட வேல்யூபிள் சப்ஸ்கிரைபர்ஸான உங்களோட சஜஷன்ஸ் எங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. எந்த நேம் வச்சா சூட்டபுளாக இருக்குன்னு நீங்களே சூஸ் பண்ணி எங்களுக்கு இமெயில் மூலியமாகவோ இல்லை கமெண்ட்ஸ் மூலியமாகவோ நீங்களே இன்ஃபார்ம் பண்ணுங்கள். எந்த நேம் சஜஷனுக்கு நிறைய லைக்ஸ் கிடைக்குதோ அந்த பேரையே நாங்கள் எடுத்துக்கிறோங்க. இப்போ நம்மளோட பர்ஃபி ஒரு 5 நிமிஷத்தில் கொஞ்சம் லைட்டாக கட்டி ஆயிடுச்சு. இதை இப்போவே கட் பண்ணிக்கலாம். இப்போவே கட் பண்ணிக்கிட்டால் தான் அதை கொஞ்சம் ஈஸியாக கட் பண்ண முடியும். இல்லாட்டினா ரொம்ப ஹார்டாகிரும், கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போ ஒரு 50% காஞ்சிருச்சு. அதனால் இப்போ கட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இந்த மாதிரி பீஸா கட்டர் இருந்துச்சுன்னா அதுலேயும் ரோல் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நார்மல் கத்திலையும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபி தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் அதை கமெண்ட்ஸ்லேயோ இல்லை இமெயிலையோ எனக்கு சென்ட் பண்ணி விடுங்க. நான் அதை சமைச்சு வீடியோவாக போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த உலகத்தில் எல்லாருக்குமே எல்லாமே தெரியாதுங்க. ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச சமையல் டிப்ஸ் எல்லாம் உங்கள் கூட எப்பயும் ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன். அட் த சேம் டைம் எனக்கு தெரியாத எவ்வளோ டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். உங்களால் முடிஞ்சால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை என் கூட ஷேர் பண்ணிக்கலாம், கமெண்ட்ஸ்லேயோ இல்லை இமெயில்லையோ. இந்த ஆல்மண்ட் கோதுமை பால் பர்ஃபி ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்காக இதை செஞ்சு அவங்களுக்கும் கொடுத்து பாருங்கள். பிள்ளைங்க மறுபடியும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்மளோட பர்ஃபியை இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். திரும்பவும் சொல்லிக்கிறேங்க, என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு எப்பயும் வேணும். இது பால் ஊற்றி செஞ்சுருக்கவும் லைட்டாக பால்கோவா டெக்ஸ்சரில் இருக்குங்க. சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்குதுங்க. இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்த ரெசிபியோடு சந்திப்போம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ரிமாகா சி.